ஹலோ எவ்ரிவான். இந்த ரெசிபி கத்திரிக்காய் வச்சு செஞ்சதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? கத்திரிக்காவே பிடிக்காதுன்னு சொன்னாலும் உங்கள் மாஸ்டர் டிஷ்ஷஸில் இந்த ரெசிபி கண்டிப்பாக வரும். கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் எள்ளு நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர், அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எள்ளு கசக்கும் அப்படின்றதுனால ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி இதை ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வெயிட்டீஸில் வச்சிடலாம். லெமன் சைஸில் இருக்க புளியை நம்ம 10 மினிட்ஸ் ஊற வச்சு வெயிட்டீஸில் வச்சிடலாம். 2 பிக் சைஸ் கத்திரிக்காவை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். நான் அதே பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பொரிஞ்சதும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் இதோட சேர்த்துக்கலாம். அண்ட் கத்திரிக்காய் வதங்குறதுக்காக இதில் தேவையான அளவு உப்பு அண்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த புளி கரைச்சல் அண்ட் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். இதை நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பீனட் பேஸ்ட்டை எடுத்து இதில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா இது எட்ஜஸ்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். திஸ் இஸ் த ரைட் கன்சிஸ்டன்சி. கத்திரிக்காய் தொக்கு இஸ் ரெடி. சூடான சாதத்தோடு சாப்பிடுங்க. டேஸ்ட்டே டாப் நாச்சாக இருக்கும். பை.